எல்லாருக்கும் வணக்கம். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 படத்தையுமே என்னால் சினிமா தியேட்டரில் போய் பார்க்க முடியல. அதுக்காக நிறைய நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு நல்ல படத்தோட சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ என்ன மாதிரியே மிஸ் பண்ணவங்களுக்காக பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 படத்தையுமே மெர்ஜ் பண்ணி பார்ட் 3ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னால் தான். சரி, ரொம்ப ஆசையாக இந்த படத்தையாவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணலான்னு போனால் அதில் தமிழ் லாங்குவேஜ் இல்லவே இல்லை. வெறுமனே ஹிந்தி அப்புறம் தெலுங்கு இது 2 மட்டும்தான் இருந்தது. 2 லாங்குவேஜுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால டபுள் மைண்ட்லேயே இருந்தோம், டிக்கெட் புக் பண்ணவா வேண்டாமான்னு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நேராக தேட்டரில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணலான்னு போனால் அவங்க ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஏதோ வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணாமல் நார்மல் ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்குறதா இருந்தால் நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் நான் ஆல்ரெடி மைண்டை செட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, ஸோ எனக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் நார்மல் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டேன். இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, படம் பார்க்குறதுக்கு உள்ள ஒரு 10 டிக்கெட் கூட புக் ஆகல. ரொம்ப கம்மியாக தான் ஆடியன்ஸ் இருந்தாங்க. இவ்வளவு நல்ல படத்துக்கு கூட இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் இல்லைன்னா பாருங்களேன். நல்ல ஹை சேலரி வாங்குற ஸ்டாண்டர்டான ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி வந்து படம் பார்க்க வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மக்களோட சப்போர்ட் இங்கே இல்லாமல் என் கண்ணு முன்னாலே பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்லேயே 2-3 சினிமா தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபேமிலிஸ் தான் வரல அப்படின்னா பேச்சுலர்ஸுமே இங்கே ஆளக்காணும். இந்த மாதிரி மக்களோட சப்போர்ட் இல்லாதனால தான் நிறைய புது படங்கள், நல்ல சக்ஸஸான படம்லாம் கூட இங்கே வந்து ரிலீஸே ஆக மாட்டேங்குது. நான் ஒரு பயங்கரமான சினிமா லவராக இருக்கிறனால இதெல்லாம் பார்க்குறச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இங்கே இருக்கிற மக்கள் இப்படி இருக்காங்கன்னு எனக்கே தெரியல.